everyone. This is Pamagal Vocational College. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா blood groupingல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அது என்னென்னா ஆன்டிஜன். ஆன்டிஜன் வந்து என்னென்ன மாதிரிலாம் டைப்ஸில் இருக்குது, அது வந்து blood groupingல எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்டிஜன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரியா? அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ஆன்டிஜன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, அது ஆன்டிஜன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஜன் அப்படின்றது ஒரு மாலிகுலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அலர்ஜன்னா நம்மளுக்கு டிசீசஸ் காஸ் பண்ணுற ஒரு பேத்தோஜனாக கூட இருக்கலாம். அது வந்து நம்ம எங்கே போய் பைண்ட் ஆகும்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆன்டிபாடியில் போய் பைண்ட் ஆகும். ஒரு ஆன்டிபாடியிலேயே, அப்படி இல்லைன்னா டி செல் ரெசெப்டார்னால் என்ன, டி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கல், அதில் போய் பைண்ட் ஆகும். ஸோ அந்த ஆன்டிஜன்னால் நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதில் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட், ஆன்டிஜன் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஒரு பெப்டைட்ஸாக இருக்கலாம், ஒரு பாலிசாக்கரைட்ஸாக இருக்கலாம், ஒரு லிப்பிட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நியூக்ளிக் ஆசிடாக கூட இருக்கலாம். அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஜன் வந்து நம்ம என்விரான்மெண்ட், அதாவது அவுட்டர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கூட நம்மளுக்கு வந்து வரலாம். என்னென்ன மாதிரி அவுட்டர் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிஜன் வரும்னு சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியா, வைரஸ், கெமிக்கல்ஸ், அப்படி இல்லைன்னா போலன்னா என்னென்னா அந்த மகரந்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு, இது வந்து நம்ம பாடியில் வந்து அப்படி இல்லை, ஆன்டிஜன் வந்து நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோன்னா, அது என்னென்ன மாதிரி டிசீசஸ்லாம் வரும்னா, கேன்சர் டிசீசஸ். ஏன்னா வந்து ஒரு டியூமர் அப்படின்றது நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு அன்வான்ட் செல்ஸ். சரியா? நெக்ஸ்ட், ஆன்டிஜன் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஜன் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் அந்த ஆன்டிஜன் வந்து நம்ம பாடியில் வந்து என்டர் ஆகும்போது அது வந்து என்ன ஆகும், நம்ம பாடி வந்து அந்த ஆன்டிஜன் வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட்னா ஐடென்டிஃபை, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து என்ன பண்ணும், அந்த ஆன்டிஜனுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டிபாடிஸை வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு தடவை அந்த சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த தடவை வந்து வராது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிஸை வந்து நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படின்றது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிஜன்ஸில் என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஆன்டிஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பிளட் குரூப்பிங் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி பிளட் இருக்குது அப்படின்றத, என்ன மாதிரி பிளட் குரூப் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அதேமாரி நம்ம பிளட்டை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா அந்த பிளட்டுக்கு, இந்த மேட்சுக்கு, இந்த டோனருக்கு இந்த குரூப் பர்சன் ஓகேவா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ஆன்டிஜன் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஆன்டிஜன்ஸ் வந்து என்னென்ன மாதிரி டைப்ஸில் இருக்குன்னா, ஆன்டி-ஏ, ஆன்டி-பி அண்ட் ஆன்டி-டி. இப்போ ஏபிஓ பிளட் குரூப்பிங்கில் ஏ, பி அண்ட் ஓ குரூப் நமக்கு காமனாக தெரிஞ்சது. ஏ, பி, ஓ அண்ட் ஏபி குரூப், இந்த 4 குரூப்ஸும் வந்து நம்மளுக்கு காமனாக தெரியும். இப்போ வந்து மொத்தம் எத்தனை ஆன்டிஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்டி-ஏ, ஆன்டி-பி, ஆன்டி-டி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆன்டிஜன் இருக்குது. ஸோ அந்த ஆன்டி-டி ஆன்டிஜனை வச்சு தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, RH பாசிட்டிவ் ஆர் RH நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போது ஏபிஓ பிளட் குரூப்பிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்ம பாடியில் இருக்கிற ஆர்பிசியில் ஆன்டிஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா, என்ன மாதிரி ஆன்டிஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி ஆன்டிஜன் ஆப்சண்ட்டாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஏ குரூப்பா, பி குரூப்பா, ஏபி குரூப்பா, ஓ குரூப்பா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ RH டைப்பிங் அப்படின்றது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட். அதுவும் நம்ம ஏபிஓ பிளட் குரூப்பிங் டெஸ்ட் பண்ணும்போது தான் இதுவும் பண்ணுவோம். அதில் வந்து என்னத்தை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, RH ஃபேக்டர் ப்ரோட்டீன் நம்ம ஆர்பிசி செல் சர்ஃபேஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது வந்து நம்ம டெஸ்ட்டான ரிசல்ட் வந்து சொல்லுவோம், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதில் வந்து RH ஃபேக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவோம். இப்போது அந்த ஆர்பிசி செல்லோட சர்ஃபேஸ், அதாவது அவுட்டர் லேயரில் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதில் RH ஆன்டிஜன் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா கொயாகுலேஷன் வந்து நடக்கும்.
ஸோ அப்போ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், RH பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே வந்து கொயாகுலேஷன் நடக்காமல் இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது ஏபிஓ பிளட் குரூப்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆன்டிஜன் ஏ. ஆன்டிஜன் ஏ யூஸ் பண்ணி தான் வெதர் ஆன்டிபாடி ஏ இருக்கா, இந்த கிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏபிஓ அந்த பிளட் குரூப்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிஜன் ஏ. ஆன்டிஜன் ஏ வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆன்டிஜன் ஏ வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ஆர்பிசி செல்ஸ், அதாவது ஆன்டிஜன் ஏவை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து ஒரு பேட்டன்ட்டான ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிஜன் பி. ஆன்டிஜன் பி வந்து என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஏன் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து அக்ரிஃப்ளாவின் அப்படின்ற ஒரு டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்ரிஃப்ளாவின் அப்படின்ற ஒரு டை வந்து என்ன கலரில் இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லோ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி டி வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. சரியா, இது ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ஆன்டிபாடி சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. என்னென்ன மாதிரினா ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் அந்த 2 ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் இதில் வந்து இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒயிட் டைல். அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், பிளட் குரூப்பிங் பண்ண முடியும். அதர் தென் தட் அது இல்லாமல் நம்ம பண்ணுறோன்னா என்னத்தில் பண்ணலான்னா இது வந்து கிளாஸ் லைட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், வெதர் த பேஷண்ட் இஸ் அவங்க வந்து ஏபி ஆர் ஏபி குரூப் இல்லை ஓ குரூப்பா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்லைட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிளாஸ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் மெத்தட் அதாவது டைல் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், நம்மளால் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளட் எடுக்கிறோம் ஒரு பேஷண்ட் கிட்ட அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணணும்னா நீடில் யூஸ் பண்ணணும்னா ப்ரிக்கர் யூஸ் பண்ணணும். சரியா, ப்ரிக்கர் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ப் நீடில் மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா பேஷண்ட்டோட பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஃபார் டெஸ்டிங்காக. இப்போது ஆன்டிஜன் என்னென்ன, அதோட யூசஸ், அது என்னென்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்டிபாடிஸ் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி எப்படி பிளட் குரூப்பிங் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பாமகல் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.